நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி, கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும். அன்பு நேயர்களே, கோவில்பட்டி இசை எஃப்எம் இணைய வானொலியில் இன்று உங்களுக்கு புதியதாக ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆம், புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். நிகழ்ச்சியின் முதலில் கேள்வி கேட்பவர் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா. படம் உயர்ந்த மனிதன். என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே, சம்மதம் என்றேதான் அந்த ஜாடை சொல்லிடுமே, வர வேண்டும் நல்ல துணை, தர வேண்டும் வாழ்வுதனை, நிலையாகும் உறவு முறை, பெற வேண்டும் இறுதி வரை. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே, புன்னகை அள்ளி வர நடை போடும் பொன்மையிலே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவியானவளே, விழித்தானே சொல்லித்தரும், மனம் தானே எழுதி வரும், ஒரு நாளில் பழகிவிடும், உடல் தானே துள்ளி விழும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? அனுபவம் உண்டானால் இந்த ரகசியம் புரியாதோ, பெண்மையின் சன்னதியில் வந்து பார்த்தால் தெரியாதோ, அலை போலே குழல் அசைய, சிலை போல நடைபயில, வளையோசை இசை கொடுக்க, வரவேனே இணைந்திருக்க. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலை கொண்டு வரும் திருநாளும் என்று வரும். இந்த கேள்விக்கான பதிலை எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் எஸ். ஜானகியும் குலக்குழந்தை என்ற திரைப்படத்திற்காக கூறுகிறார்கள். கேட்டு பாருங்களேன். கேள்விக்கென்ன
கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது. அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது. அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். கொஞ்சமோ பாடுவேன் கோடினாள் ஆடுவேன், கொஞ்சமோ பாடுவேன் கோடினாள் ஆடுவேன். கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது. கோபுரம் பார்த்தவன் கோவில் கண்டான், கோவிலை கண்ட பின் பூஜை என்றான், பூஜையே தேவியின் சேவை என்றான், பூவையோ பார்க்கலாம் நாளை என்றாள். சொல்லுவாள் ஆயிரம் தொட்டதும் மாறுவாள், சொல்லுவாள் ஆயிரம் தொட்டதும் மாறுவாள். கேள்வி கேட்கும் நேரமல்ல இது, தேவை இன்ப காதல் என்னும் அது. அறிமுகம் ஒரே முகம் என்று ஆரம்பம் ஆகட்டும் பூஜைகள், ஆரம்பம் ஆகட்டும் நாடகம். இனி அடுத்து கேள்விக்கணை தொடுக்கிறார் பிபி சீனிவாஸ் ஆடிப்பெருக்கு திரைப்படத்திற்காக. பார்க்கலாம் இவருக்கு யார் என்ன பதில் கொண்டு வருகிறார்கள் என்று. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது 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 வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது முடிவேது முடிவேது முடிந்த பின் உலகம் நமக்கேது. முடிந்ததை நினைத்தால் பயனேது.
தியாகத்தில் கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும். ஒரு சிலர் வாழ்வு தியாகத்தில் கூடும் உரிமையும் அன்பும் மறுபடி சேரும். திருமணமாகி ஒரு மனமாகும், திருமணமாகி ஒரு மனமாகும். பெண்மனம் தாய்மையை தினம் தேடும். வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது. பேசும் பூமியில் பிறந்தார். பிறந்தவர் தாயும் மடிதனில் வளர்ந்தார். பெருமைகள் பேசும் பூமியில் பிறந்தார். பிறந்தவர் தாயும் மடிதனில் வளர்ந்தார். வளர்ந்தவர் வாழ்வில் கொடுப்பதை மறந்தார். வளர்ந்தவர் வாழ்வில் கொடுப்பதை மறந்தார். ஒரு பிடி சாம்பலில் முடிவானார். வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. வளரும் ஆசைக்கு அளவேது. முடிவேது முடிவேது. முடிந்த பின் உலகம் நமக்கேது. முடிந்ததை நினைத்தால் பயனேது. இவருக்கு பதில் சொல்பவர் பி. சுசிலா. படம் நவரத்தினம். என்ன பாடல் கேட்டு பாருங்களேன். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். இது புது இடம். தெரியாத விவரமெல்லாம் தெரியுமிடம். தேனோரம் இன்ப வெள்ளம் பாயுமிடம். தெரியாத விவரமெல்லாம் தெரியுமிடம். தேனோரம் இன்ப வெள்ளம் பாயுமிடம். இனிக்கின்ற பருவ சுகம் காணுமிடம். இரவுக்கும் அர்த்தங்கள் தெரியுமிடம். இனிக்கின்ற பருவ சுகம் காணுமிடம். இரவுக்கும் அர்த்தங்கள் தெரியுமிடம். எல்லாம் தெரியுமிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். அது புரிந்து விட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம். இது புது இடம். அம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு விளக்கமா தெளிவா சொல்லுங்களேன். சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுகமில்லை. சுவையான தேங்கனியை எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு பாடம் சொல்ல தேவையில்லை. விவரம் சொல்வதற்கு இனிமேலும் வார்த்தைகள் இல்லை. சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுகமில்லை. சுவையான தேங்கனியை எதிரில் வைத்தால்
சொல்வதற்கு இனிமேலும் வார்த்தைகள் இல்லை, சொல்ல வார்த்தைகள் இல்லை. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், அது புரிந்துவிட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம், நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். இனி அடுத்து கேள்வி கேட்க வருகிறார் டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலாவோடு சேர்ந்து அவன் பித்தனா என்ற படத்திற்காக. இவருக்கு பதில் யார் கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இறைவன் இருக்கின்றானா, இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான். நான் ஆஸ்திகனானே, அவன் அகப்படவில்லை. நான் நாஸ்திகனானே, அவன் பயப்படவில்லை. மனிதன் இருக்கின்றானா, மனிதன் இருக்கின்றானா, இறைவன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், எங்கே வாழ்கிறான்.
சத்தியமும் பலிப்பதில்லை, சத்தியத்தை காப்பவனும் சாட்சி சொல்ல வருவதில்லை. வழக்கும் முடியவில்லை, மனிதரின் தீர்ப்பும் இல்லை. மனிதனை மறந்துவிட்டு வாழ்பவன் இறைவன் இல்லை. இறைவன் இருக்கின்றானா? மனிதன் இருக்கின்றானா? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தான் உலகத்திலே, எங்கே வாழ்கிறான்? எங்கே வாழ்கிறான்? அவருக்கு பதிலே டி.எம். சௌந்தரராஜனே கூறிவிட்டார் வளர்பிறை படத்திற்காக. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பக்கறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கசந்ததென்று பக்கறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இனி அடுத்த கேள்வியை கேட்க வருகிறார் டி.எம். சௌந்தரராஜன். படம் வசந்த மாளிகை. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ
என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? இது யாருக்காக? மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? எங்கிருந்து சொந்தம் வந்தது, இன்று எங்கிருந்து நஞ்சு வந்தது? அங்கிருந்து நாட்டுகின்றவள் தினம் ஆடுகின்ற நாடகம் இது. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து காலகம் செய்வது எதுக்காக? மெல்ல காதுக்குள்ளே உங்கள் கருத்தை சொல்லிட முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லே பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லே பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா?
சொல்லு சோறு தண்ணி வேறு எதுவும் இல்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா, இந்துமாக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேகம் திடுவேன். மேகம் போல வான வீதியிலே நின்று மேகம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் புதையல் திரைப்படத்திற்காக கே.பி. சந்திரபாபு, வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் கேட்ட கேள்விக்கு இவர் அழகாக பதில் கூறிவிட்டார். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் அபிப்பிராயங்களை கூறுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் பா. தவமணி, ஓய்வு பெற்ற தபால் துறை ஊழியர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி. கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்